ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி நாசிக் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய பிம்பிள்கார்ன் ஏபிஎம்சியில் வெங்காயத்தோடைய விலை எப்படி இருக்குன்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு அடுத்ததாக என்ன ரேட்டுக்கு வெங்காயம் அதிகமாக சேல்ஸ் ஆகிருக்கு அண்டு நம்ம வெங்காயத்தை ஹோல்சேல் பிஸ்னஸாக எப்படி எடுத்து பண்ணணும் அப்படின்ற முழு தகவலும் கொடுக்குறேன். ஸோ அதே போல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ்லாம் கிடைக்கும். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி டேட்டு பார்த்திங்கன்னா மார்ச் 14, 2026. முதல்ல அன்குவாலிட்டி லாட் ஐட்டம்லாம் பார்த்திங்கன்னா கிலோ 2 ரூபாயிலிருந்து ஆரம்பமாகி 4 ரூபாய் 75 பைசா வரையும் பார்த்திங்கன்னா விலை வந்து போகுது. அடுத்ததாக கொல்டி குவாலிட்டி எல்லாம் பார்க்குறப்ப கிலோ பார்த்திங்கன்னா 5 ரூபாயிலிருந்து ஆரம்பமாகி 7 ரூபாய் 60 பைசா வரையும் பார்த்திங்கன்னா ஒரு கிலோவுடைய விலை வந்து போகுது. அதுக்கு அடுத்ததாக கொல்டா குவாலிட்டி எல்லாம் பார்த்திங்கன்னா கிலோ 8 ரூபாயிலிருந்து 10 ரூபாய் வரையும் விலை வந்து போகுது. இந்த ரைட் பார்த்திங்கன்னா வெங்காயத்துடைய சைஸு அண்டு சிங்கிள் பட்டி டபுள் பட்டியோடைய குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி. அடுத்ததாக மீடியம் சைஸ் எல்லாம் பார்க்குறப்ப கிலோ பார்த்திங்கன்னா 10 ரூபாயிலிருந்து ஆரம்பமாகி 12 ரூபாய் வரையும் பார்த்திங்கன்னா வெங்காயத்தோடைய சைஸு அண்டு சிங்கிள் பட்டி டபுள் பட்டியோடைய குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி பார்த்திங்கன்னா விலை வந்து போகுது. அதுக்கு அடுத்ததாக முக்கால் சைஸ் எல்லாம் பார்க்குறப்ப கிலோ பார்த்திங்கன்னா 12 ரூபாய் 50 பைசாவிலேருந்து ஆரம்பமாகி 15 ரூபாய் வரையும் பார்த்திங்கன்னா வெங்காயத்தோடைய சைஸு அண்டு சிங்கிள் பட்டி டபுள் பட்டியோடைய குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி பார்த்திங்கன்னா விலை வந்து போகுது. அடுத்ததாக பிக் சைஸ் எல்லாம் பார்க்குறப்ப கிலோ பார்த்திங்கன்னா 15 ரூபாயிலிருந்து ஆரம்பமாகி 16 ரூபாய் 50 பைசா வரையும் பார்த்திங்கன்னா வெங்காயத்துடைய சைஸு அண்டு சிங்கிள் பட்டி டபுள் பட்டியோடைய குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி பார்த்திங்கன்னா விலை வந்து போகுது. அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா சூப்பர் டாப்பெல்லாம் பார்க்குறப்ப கிலோ பார்த்திங்கன்னா 16 ரூபாயிலிருந்து ஆரம்பமாகி 18 ரூபாய் வரையும் பார்த்திங்கன்னா வெங்காயத்தோடைய சைஸு அண்டு சிங்கிள் பட்டி டபுள் பட்டியோடைய குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி பார்த்திங்கன்னா விலை வந்து போகுது. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து வெங்காயத்தோடைய விலை நிலவரமாக இருக்குது. அண்டு என்ன ரேட்டுக்கு அதிகமாக வெங்காயம் சேல்ஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப கொஞ்சம் ஆவரேஜான சைஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கிலோ 5 ரூபாய் 6 ரூபாய் 7 ரூபாய் இந்த ரேட்டுக்கு பார்த்திங்கன்னா விலை வந்து போகுது. அண்டு இதிலே வந்து கொஞ்சம் மீடியம் சைஸு ஆவரேஜ் குவாலிட்டி எல்லாம் பார்த்திங்கன்னா கிலோ வந்து 8 ரூபாய் 9 ரூபாய் இந்த ரேட்டு போகுது. மீடியம் சைஸில் கொஞ்சம் நல்ல குவாலிட்டி எல்லாம் பார்த்திங்கன்னா 10 ரூபாய் 11 ரூபாய் இந்த ரேட்டுக்கு போகுது. அதே போல் கொஞ்சம் நல்ல ஹெவி சைஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா கிலோ வந்து 12 ரூபாய் 13 14 இந்த ரேட்டு வரையும் தான் பார்த்திங்கன்னா அதிகமான அளவுக்கு வந்து சேல்ஸ் வந்து நடக்குது. இதுதான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய நாசிக் டிஸ்ட்ரிக்டில் இருக்க பிம்பிள்கார்ன் ஏபிஎம்சியில் வெங்காயத்தோடைய ஹையஸ்ட் செல்லிங் ப்ரைஸு. சரிங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா வெங்காயத்தை வந்து எப்படிப்பா கொள்முதல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வந்து நிறையா பேர் கேட்குறீங்க. வெங்காயம் வந்து மொத்தமாக கொள்முதல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க தயவு செஞ்சு நேரடியாக நாசிக் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய பிம்பிள்கார்ன் ஏபிஎம்சிக்கோ அப்படி இல்லைனா லசல்கான் ஏபிஎம்சிக்கோ போங்க. ஏன்னா இந்த 2 ஏபிஎம்சியுமே பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய ஏபிஎம்சி அண்டு வெங்காயம் வந்து எப்பயுமே அதிகமான அளவுக்கு விற்பனைக்காக வரக்கூடிய இடம். அண்டு குவாலிட்டியும் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். விலையும் பார்த்திங்கன்னா மற்ற இடத்த கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப இங்கே ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஸோ அதனால்னு பார்த்திங்கன்னா இது ரொம்பவும் ஒரு நல்ல சிறந்த இடமா பார்த்திங்கன்னா இருக்கும் வெங்காயம் கொள்முதல் பண்ணுறதுக்கு. நீங்கள் இங்கே நேரடியாக போனீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய சப்ளையர்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சப்ளை பண்ண தயாராக இருப்பாங்க. சரிங்களா? அதாவது நீங்கள் போனாலே அங்கே இருக்கக்கூடிய ட்ரேடர்ஸ் பார்த்திங்கன்னா வெங்காயம் நீங்கள் வாங்க வந்திருக்கீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவங்களே பார்த்திங்கன்னா வந்து அப்ரோச் பண்ணுவாங்க. ரெகுலராக வந்து ஆனியன் சப்ளை பண்ணுறேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. உங்களுக்கு அதில் வந்து நீங்கள் அங்கே பழகி பார்ப்பீங்க இல்லையா? இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் போனீங்கன்னா ஒரு 20-30 பேர் அப்ரோச் பண்ணுவாங்க. அந்த மாதிரி அப்ரோச் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா வந்து அதில் உங்களுக்கு யார் ரொம்ப ஜெனுவனான பர்சனாக தெரிகிறாங்களோ நீங்கள் அவங்களோட டைப் பண்ணி வெங்காயத்தை வந்து கொள்முதல் பண்ணுங்கள். அண்டு பார்த்தீங்கன்னா எடுத்ததும் முதல் முறையாக ஒரே ஆளுகிட்ட போயிடாதீங்க. ஸோ ஸ்டார்டிங்கில் ஒரு 10 பேர்லேருந்து 20 பேர்கிட்டையாவது அந்த ப்ரைஸ் டீட்டெயில்ஸை வந்து நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணணும். சரிங்களா? அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா வந்து வெங்காயம் கொள்முதல் பண்ணுறது ரொம்பவே முக்கியம். ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து வெங்காயத்தில் அந்த சைஸ் வந்து ரொம்ப முக்கியமானது. நீங்கள் வண்டியில் போட்டு சேல்ஸ் பண்ணுற மாதிரியாக இருந்தால் கொஞ்சம் கொல்டா குவாலிட்டி அண்டு மீடியம் சைஸு இந்த மாதிரி இதை தான் வந்து எடுக்கணும். இதுவே வந்து ஹோட்டல்ஸு அண்டு பெரிய பெரிய கடைகளுக்கெல்லாம் சப்ளை பண்ணுறீங்க அண்டு இது எல்லாமே அந்த கேட்ரிங் மேனேஜ்மெண்ட்டுக்கெல்லாம் சப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் என்ன பண்ணணுன்னா நீங்கள் வந்து அந்த முக்கால் சைஸும் அண்டு பிக் சைஸும் பார்த்திங்கன்னா எடுக்கணும். ஏன்னா அதுதான் பார்த்திங்கன்னா நல்ல பெரிய சைஸ் வெங்காயம். ஸோ அதுதான் பார்த்திங்கன்னா அங்கே அதிகமான அளவுக்கு வந்து பயன்படுத்துவாங்க. அதனால அந்த சைஸுக்கு வந்து நீங்கள் இம்பார்ட்டண்ட் வந்து கொடுக்கணும்.
இப்போ நார்மலாக அந்த வண்டியில் ரூட்டில் போட்டு சேல்ஸ் பண்ணுறதுக்கோ சின்ன சின்ன வெஜிடபிள் கடைகளுக்கு சப்ளை பண்ணுறதுக்கெலாம் போயிட்டு நீங்கள் அந்த முக்கால் சைஸு பிக் சைஸு சூப்பர் டாப்பு இதெல்லாம் கொண்டு வந்தீங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து விலை கொடுத்து வாங்க மாட்டாங்க. ஏன்னா அது பார்த்திங்கன்னா அதிகமான அளவுக்கு அவங்களுக்கு மூவ் ஆகாது. அதனால்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த இடத்துக்கு எந்த சைஸில் இருக்கக்கூடிய வெங்காயத்தை சப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து முக்கியமானது. அந்த சைஸை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்திங்கன்னா வந்து கொள்முதல் பண்ணணும். அதாவது மேஜராக வந்து எந்த இடத்துல வந்து நீங்கள் சேல்ஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து கொள்முதல் பண்ணுங்கள். ஸோ அவங்க பார்த்திங்கன்னா ஒரு சில டைம் வந்து அவங்களாவே வந்து உங்களை வந்து இந்த மாதிரியான வெங்காயத்தை கொள்முதல் பண்ணுங்கள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நீங்கள் அதெல்லாம் கேட்டுட்டு வந்து அந்த வெங்காயத்தை கொள்முதல் பண்ணாதீங்க. எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா அவங்கக்கிட்ட கொஞ்சம் ஸ்டாக் வந்து நல்ல பெரிய சைஸாக இருக்குன்னா பெரிய சைஸ் வந்து ரெஃபர் பண்ணுவாங்க. இதுவே ஸ்மால் சைஸ் இருக்குதுன்னா, அதாவது கோல்டி குவாலிட்டி அந்த கோல்டா குவாலிட்டி இதெல்லாம் அதிகமாக இருக்குதுன்னா அதை வந்து சஜெக்ஷன் பண்ணுவாங்க. ஸோ அதனால்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்காத, நீங்கள் வந்து எந்த இடத்துல வந்து சேல்ஸ் பண்ணுறீங்க அதுக்கு வந்து எந்த மாதிரியான சைஸ் தேவை அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்திங்கன்னா மற்ற அந்த கொள்முதலை வந்து பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த சேல்ஸில் வந்து ட்ராப் ஆகாத இருக்கும். அண்டு கூடவே பார்த்திங்கன்னா நல்ல ப்ராஃபிட் ரேஞ்சும் பார்த்திங்கன்னா கிடைக்கும். அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷனு. ஸோ டிரான்ஸ்போர்ட்டேஷனை பொறுத்தவரையிலையும் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் கம்மியான அளவுக்கு கொள்முதல் பண்ணிங்கன்னா கிலோ கணக்கில் தான் வந்து சார்ஜஸ் பண்ணுவாங்க. ஸோ ஒரு கிலோவுக்கு பார்த்திங்கன்னா ஆவரேஜாக ஒரு 5 ரூபா 50 காசுலேருந்து 6 ரூபா இந்த ரேட் வந்து வாங்குவாங்க. இது பார்த்திங்கன்னா வந்து ரொம்பவே அதிகம். இதுவே நீங்கள் வந்து ஒரு லோடாலாம் எடுக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்திங்கன்னா கிலோவுக்கு வந்து ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்து ஒரு 4 ரூபா சம்திங் இந்த ரேட்டு தான் வரும். ஏன்னு பார்த்திங்கன்னா ஒரு லோடு பார்த்திங்கன்னா வந்து ஆவரேஜாக மினிமம் 20 டன்னு மேக்ஸிமம் 25 டன்னு. ஸோ அந்த ரேஞ்சுக்கு வந்து வரும். அப்படி பார்க்குறப்ப பார்த்திங்கன்னா வந்து ஒரு கிலோவுக்கு 4 ரூபா அப்படின்னா அந்த 20,000 கிலோவுக்கும் பார்த்திங்கன்னா 80,000 ரூபா வந்துடும். ஸோ அதனால்னு பார்த்திங்கன்னா இங்கே அதுவே வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். அதனால தான் நம்ம சொல்கிறோம் லோடு கணக்கில் எடுக்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா லோடு கணக்கில் எடுக்கிறப்ப தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல லாபம், டிரான்ஸ்போர்ட்டுக்கான செலவுகள் வந்து ரொம்பவே கம்மியாகும். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா நீங்கள் லோடு கணக்கில் எடுக்கிறப்ப கிலோவுக்கு பார்த்திங்கன்னா ₹1.50 ₹2 எக்ஸ்ட்ரா வந்து உங்களுக்கு லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகமான அளவுக்கு இருக்குது. அதனால தான் நம்ம சொல்கிறோம் லோடு கணக்கில் எடுங்க அப்படின்னு. அடுத்து உங்களால் ப்ராப்பராக பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உங்கள் கிட்டே இருக்குதுன்னா தாராளமாக பார்த்திங்கன்னா இந்த பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். என்னதான் இந்த தொழிலில் போட்டிகள் அப்படிங்கிறது கொஞ்சம் இருந்தாலும் வெங்காயத்துக்கான தேவைகள் பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகமான அளவுக்கு இருக்குது. ப்ராப்பரான சைஸில் நீங்கள் கொள்முதல் பண்ணிக்கிட்டு வந்து சரியான முறையில் மார்க்கெட்டிங் பண்ணிங்கன்னா நல்ல லாபம் கிடைக்கும் அப்படின்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. மற்றபடி இந்த வீடியோவை பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் அண்டு ஷேர் பண்ண மறக்காதீங்க. எல்லாத்த விட முக்கியமாக உங்களுடைய சப்போர்ட்டை எப்பயும் போல் நம்ம சேனலுக்கு ரெகுலராக கொடுங்க. அதனால் முடிஞ்ச வரையும் லோடு கணக்கில் எடுங்க. அண்ட் மற்றபடி வீடியோவுக்கு ஒரு லைக் அண்டு ஷேர் பண்ணுங்கள்.